கொடிகளையும் இலைகளையும் உடலின் மேல் அணிந்து தன் உடலை பாதுகாக்க முயற்சிகள் மேற்கொண்டு படிப்படியாக விலங்கின் தோலை ஆடையாக உடுத்தி நாகரீகம் வளர வளர நூல் உற்பத்தி செய்யும் கலையை கற்று தன்வயப்படுத்திக் கொண்டது மனித இனம். உண்ண உணவளிக்கும் விவசாயிக்கு அடுத்தபடியாக மானத்தை காக்கும் நெசவாளியே நமது குல தெய்வம். இந்திய நெசவு தொழில் மிக தனித்துவமானது. ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு சிந்துச் சமவெளி காலகட்டத்திலிருந்தே நம் நெசவு தொழில் கைவினைஞர்களின் படைப்பாற்றல் துணி நெய்தலில் வெளிப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஆடை வடிவமைப்பு, அதையொட்டிய கலாச்சாரம் என பறந்து விரிந்தது நமது நெசவு தொழில்நுட்பம். இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது கைத்தறி மிகப்பெரிய பங்காற்றியது.